மாநகரம் முழுவதுமே எனது கவனத்துக்கு வந்தது. அப்பொழுது நம்முடைய சிவில் சப்ளை தாசில்தார் திரு நாகராஜ் சார் அவரோட பேசி நிறைய பிரச்சனைகளை அன்றே நம்ம தீர்த்து விட்டோம். அன்றைய தினமே தீர்த்து விட்டு அவங்க அந்த ரூபாயை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுத்து கொடுத்தோம். அப்புறம் அவர்களுடைய அந்த மூத்த குடிமக்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு மாதம் அந்த பொருளும் வாங்க சிரமப்படுகிறோம், நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு முகாம் நடத்துங்கள் என்றே அவர் மக்கள் கோரிக்கை வச்சார்கள். அவர்களுடைய கோரிக்கைப்படி இன்னைக்கு நம்முடைய பகுதியில இந்த முகாம் இன்னைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இன்னைக்கு 150 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் யாரை பரிந்துரை செய்கிறார்களோ, மூத்த குடிமக்கள் யாரை பரிந்துரை செய்கிறார்களோ அவர்கள் ரேஷன் கடையில பொருள் வாங்கிக்கலாம். அவர்களுடைய ஆதாரத்தை நம்ம சிவில் சப்ளை இதுல பதிவு செய்யறோம். அதுதான் இன்னைக்கு ஒரு முகாமுடையது. அதனால அத்தனை பேரும் இன்னைக்கு பயனடைவார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை இன்னும் கலந்து கொள்ளாதவர்கள் கூட நீங்க யாரை நீங்க பரிந்துரை செய்கிறீர்களோ அவருடைய ஆதார் அட்டையோடு இங்க நம்முடைய தாசில்தார் அலுவலகம், சிவில் சப்ளை தாசில்தார் அலுவலகத்துக்கு வந்தாலே நம்ம இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும். அத்துணை மக்களும் ரேஷன் கடையில பொருட்களை வாங்கி கூட முடியும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதுபோல பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பல்வேறு முகாம்கள் 2021 26 வரைக்கும் நடத்தியிருக்கோம். நம்முடைய ரேஷன் கார்டுல மட்டும் புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பம், பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், பல்வேறு முகாம்கள் 13 முகாம்கள் நம்ம நடத்தியிருக்கோம். அதுல நம்முடைய தாலுகால மட்டும் 19,082 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த ரேஷன் புது கார்டும் இந்த தடவை நமக்கு பொங்கல் பரிசு தொகை 3000 பெற்றிருக்கிறாங்க. பலருக்கு மகளிர் விருது தொகையும் வந்திருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தொகுதி மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுபோல நம்ம கணினி பட்டாவுக்கான முகாம் ஒன்று நடத்தினோம். அதுலேயும் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது. அதுல இப்பொழுது 800 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கான அந்த பணிகள் பூர்வாங்க பணிகள், அதாவது சில இடங்கள்லாம் அந்த வகையறாக்களை மாற்றுவது நம்முடைய சென்னை வரைக்கும், நம்முடைய வருவாய்த்துறை வரைக்கும் போய் அனுமதி பெற வேண்டியதுனால அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொண்டு, ஆகவே இந்த முகாமும் நிச்சயமாக நம்முடைய மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு முகாம். இன்னும் பலனடையாதவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் இருந்தாலும் நீங்க வர சொல்லி பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.